हाय फ्रेंड्स वेलकम टू मनवासन चैनल इनकी நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி பலாக்கா ரெசிபிங்க சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சைடு டிஷ் நம்ம செய்ய போறோம் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க அதுக்கு முதல்ல நான் ஒரு பலாக்கா பிஞ்சி பலாக்கா எடுத்துக்கறேங்க இந்த பலாக்காவுல மேலே இருக்கிற தோலை எடுத்துட்டு நம்ம உள்ள இருக்கிற அந்த சத பகுதியை மட்டும் எடுத்துக்கலாங்க இடையில தண்டு இருக்கும் அதை வெட்டி போட்டுருங்க அந்த சத பகுதியான இடத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாங்க இது அப்படியே இருக்கட்டுங்க இப்போ இதுக்கு தேவையான தக்காளி 3 தக்காளி 3 பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி 3 வெங்காயம் 10 பல்லு பூண்டுங்க ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க பச்சை மிளகா பூண்டு இஞ்சி தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு இப்போ இது ஒரு கிண்ணத்தில் மாற்றி எடுத்துக்கலாங்க அதே மிக்ஸி ஜாரில் நம்ம வச்சுருக்கிற வெங்காயத்தை கொஞ்சம் பொடியாக நறுக்கி அதையும் அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க வெங்காயத்தையும் அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க குக்கரில் நம்ம நறுக்கின பலாக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு 100 ml தண்ணி சேர்த்துட்டு நம்ம வேக வைக்கலாங்க ஒரு விசில் வந்தால் போதும் ரொம்ப விசில் வைக்க தேவையில்லைங்க ரொம்ப வச்சிங்கன்னா குழஞ்சிடும் இப்போ குக்கர் மூடியை போட்டு நம்ம வேக வச்சிடலாங்க பலாக்காவில் நீங்கள் இது மாதிரி சப்ஜி செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் டேஸ்ட்டில் இருக்குங்க இப்போ கேஸ்லாம் ரிலீஸ் பண்ணியாச்சு சூப்பராக வெந்திருக்குது பாருங்கள் ஒரு விசில் வச்சதுனால உங்களுக்கு அழகாக அந்த கட்டமாக நம்ம எப்படி போட்டோமோ அதே அளவில் இருக்குது திரும்பவும் கடாய் வச்சுட்டு ஒரு 50 ml எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் 2 பிரிஞ்சி இலை 3 ஏலக்காய் ஒரு துண்டு பட்டைங்க இதை சேர்த்துட்டு ஜீரகம் நல்லா வெடிக்கட்டுன்னு கிளறி விடுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாங்க இது மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது உங்களுக்கு கிரேவி வந்து பார்த்திங்கன்னா திக்னஸாக கிடைக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க உங்களுக்கு நல்லா அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணிலாம் நல்லா வற்றி உங்களுக்கு சுருண்டு வேகணும் இந்த அளவுக்கு கலர் நிறம் மாறணுங்க அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவுடைய பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா தக்காளியோடைய தண்ணி சுருண்டுற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும் நல்லா இந்த அளவுக்கு வதங்கணுங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே தெரியுது பாருங்கள் இந்த டைமில் மசாலா சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் 2 டீஸ்பூன் கார மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூளுங்க அதை சேர்த்துட்டு அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க மசாலா சேர்த்துட்டு அது வதங்கினது நல்லா உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த டைமில் நம்ம வேக வச்சுருக்கிற பலாக்காவை தண்ணியோடு சேர்த்துக்கணுங்க சேர்த்துட்டு அந்த மசாலா கூட நல்லா கிளறி விடுங்க இப்போ பலாக்காவை நம்ம குக்கரில் விசில் வச்சுட்டு செஞ்சோம் இல்லைங்களா அதுவே எண்ணெயில் வதக்கிட்டு கூட நீங்கள் செஞ்சிங்கன்னா இதே டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும் அவ்வளோதாங்க நல்லா மசாலாவில் நம்ம கலக்கி விட்டாச்சு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு 100 ml தண்ணி சேர்த்தா போதும் முன்னாடியே பலாக்கா வெந்ததுனால ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லைங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு வேக வைக்கலாங்க ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும் அவ்வளோதாங்க பார்க்கும்போதே பாருங்கள் கலர்ஃபுல்லான ஒரு காய் ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா கசூர் மேத்தி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க அது கூடவே நறுக்குன மல்லித்தழை ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குங்க அது சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அவ்வளோதாங்க மசாலா சேர்த்து ஒரு நிமிஷம் கிளறி விட்டால் போதும் சப்பாத்தி கூட சூப்பரான பலாக்கா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண்வாசன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ